2025 இதுவரையும் அந்த தமிழ் மூவிஸ்லேயே டாப் 15 IMDb பிடிச்ச தமிழ் மூவிஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்பர் 15th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா தக்லீஃப். இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ சக்திவேல் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவர் கேங்ஸ்டராக இருந்ததுனால அவர் கூட இருக்கவங்களாம் அவரோட பதவி மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க. அது ஆசைப்பட்டு அவரை கொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. அது கொல்லாமல் அவரை மிஸ் ஆயிருப்பாரு. திருப்பி வந்து பழி வாங்குறதே இந்த கதையோட கான்செப்டாகவே இருக்கும். நம்பர் 14th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா ஏஸ். இந்த ஒரு மூவியோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பேங்க் ராபரி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அவங்க அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். இந்த படம் நான் பர்சனலாக பார்க்காதனால இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்களை கன்வர்ஸ் பண்ணுங்க. 13th பிளேஸ்ல இருக்க படம் எதுனா ரெட்ரோ. இந்த ஒரு படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. பட் இது இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் படம். ஏதாவது ஃப்ரீ டைம்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்க்கலாம். 12வதா இருக்க படம் எதுனா DNA. இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா, பேசிக்காக ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதான் இந்த ஒரு படமே. 11வதா இருக்க படம் எதுனா மார்கன். இந்த ஒரு படத்தோட கான்செப்ட் என்னன்னா, பேசிக்கான மர்டர் மிஸ்ட்ரி படம் தான். பட் இந்த படம் நல்லாவே இருக்குங்க. உண்மையிலே இந்த ஒரு படம் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா பாருங்க. இந்த ஒரு படம் உண்மையிலேயே ஒரு த்ரில்லிங்கா ஒரு சூப்பரான படங்க. 10வதா இருக்க படம் எதுனா தீர்மானிக்கம். இது ஒரு ஃபீல் குட் மூவிங்க. இந்த மூவி வந்து பேசிக்கா இருக்க ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி. அந்த ப்ராப்ளத்துல அவங்களுக்கு ஒரு ஜாக் பாட் அடிக்குது. அந்த ஒரு ஜாக் பாட் வந்து இன்னொருத்தர் அந்த ஜாக் பாட் அவர்கிட்ட கொடுக்குறாரா இல்லைன்றது ஒரு கான்செப்டான கதை. 9வதா இருக்கிற படம் எதுனா குபேரா. இந்த ஒரு படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய பணங்கிட்ட பினாமியா மாட்டிக்கிறான். அந்த பினாமியா மாட்டிக்கிட்டு அவனுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் தான் இந்த படமா இருக்கு. 8வதா இருக்க படம் எதுனா குடும்பஸ்தன். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட் தாங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஒரு மிடில் கிளாஸ் பையனோட பிரச்சனைகளை தான் இந்த குடும்பஸ்தன் படத்தில் காட்டியிருப்பாங்க. 7வது IMDb இருக்க படம் எதுனா தலைவன் தலைவி. இந்த ஒரு படத்தை நான் சுத்தமாக பார்க்கல. எனக்கு இந்த ஒரு படத்தோட ஐடியா இல்லை. பட் இந்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 6வதா இருக்க படம் எதுனா 11. இந்த ஒரு படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்க. டியூன்ஸை வச்சு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்க ஒரு படமாக இருக்கும். இந்த ஒரு படம் மஸ்ட் வாட்ச் படங்க. 5வதா இருக்க படம் எதுனா மாரிசன். இந்த ஒரு படமும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கான்வர்சேஷன் பண்ணுங்க. 4வதா இருக்க படம் எதுனா வீர தீர சூரா பார்ட் 2. இந்த ஒரு படம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. விக்ரம் நடித்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஒரு நைட்டில் நடக்கிற பிரச்சனைகளாக காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு படம் ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். 3rd பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா டிராகன். இந்த ஒரு மூவி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு காலேஜ் லைஃப், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெயிலியராக இருக்க பையன் எப்படி அவன் லைஃப்ல சக்ஸஸ் ஆக என்னென்ன சீட்டிங் பண்ணுறன்ற மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். 2nd பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா 3 BSK. இந்த ஒரு படத்தோட கான்செப்டும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கான்செப்ட் தாங்க. இந்த ஒரு படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றாங்க. IMDb 2025 இதுவரையும் வந்த படங்களே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச படம் எதுனா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவிங்க. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ்நாட்டில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி அந்த சூழலை வாழ்றாங்கன்றதான் இந்த ஒரு கதையே. இந்த வருஷத்துல வந்த மூவிலே எந்த மூவி பெஸ்ட் மூவி நீங்க நினைக்கிறீங்க? கான்வர்ஸ் பண்ணுங்க.